வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு காணி பிளே வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த சும் சும் பாபின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி கைஸ், ரொம்ப பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம சும் சும் பாம்பியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, அவங்க ஒரு தையல்காரங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க துணி தச்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு கமலான ஒரு பொண்ணு வராங்க. வந்தவ சும் சும் பாபி, எனக்கு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்ல, அவளை தானே கூட தச்சு தரேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. உடனே அவ என்ன பண்ணுவானா, பிளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ வளர்ற, எப்படி நாளைக்கே கொடுக்க முடியும், ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஆகும், கண்டிப்பா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் இங்க பாருங்க, நான் காசு வேணா உங்களுக்கு நிறைய தரேன், எனக்கு 3 நாளைக்குள்ளேயாச்சும் கொடுத்தாகணும் அப்படின்னு இவ சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு சொல்லுவாங்களா. உடனே 500 ரூபா கொடுக்க, என்ன நீ அந்த காலத்துல இருக்க, ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு 1000 ரூபா ஆகுது தெரியுமா, நீ என்ன 500 ரூபா கொடுக்குற அப்படின்னு சொல்ல, இப்ப அவளும் யோசிச்சுட்டு 1000 ரூபா கொடுக்கும் போது, இதே டைமுக்கு அங்க ஒருத்தன் வருவானா, அவனை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கும் பாருங்க. வந்தவன் ரொம்பவும் இங்கிலீஷ் அதிகமா பேசுவானா. வந்தவனே, அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவனை பார்த்த அந்த சும் சும் பாபி ஷாக் ஆயிட்டு, ஏ முகேஷ் நீயா, என்ன இது போனும் பண்ணல ஒன்னும் சொல்லல, டப்புன்னு வந்து நிக்கிற அப்படி சொன்னோடனே, இல்ல பக்கத்து ஊர்ல ஒரு வேலை இருந்தது அதனால நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவன் ரொம்ப இங்கிலீஷ்ல பேச, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த அந்த கமலாவும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இப்ப இவன் என்ன சொல்லனா, ஆமாக்கா மாமா எங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, மாமா எங்கடா வீட்டுல இருக்காரு, அவர் எப்பவுமே வேலை வேலைன்னு வெளியே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப இவனா சொல்லனா, சரிக்கா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படி சொன்னோடனே, இதை கேட்ட அவங்க அக்காவும், எது ஊருக்கு போறியா, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வர, நீ இப்படி வந்தோடனே ஊருக்கு போனா பெரியம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் முடியாது, நீ ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு இவங்க சொல்ல, இதை கேட்ட ஆகணும், அவ்வளவுதானே எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க, ஓகே நான் ஒரு வாரம் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம், சரி நீ மேல போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு அவன் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், பக்கத்துல இருந்த கமலா என்ன கேட்பாங்கன்னா, ஆமா யாருக்கா அவங்க அப்படி சொல்லி கேட்க, அவன் என் தூரத்து சொந்தம், என்னோட பெரியம்மா பையன், அது மட்டும் இல்லாத அவன் நிறைய படிச்சிருக்கான், இங்கிலீஷ் சும்மா சரளமா பேசுவான் தெரியுமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், இதுக்கு இவளும் இங்கிலீஷ் சரளமா மட்டும் பேசல, பாக்குறதுக்கு வெள்ளக்கார மாதிரி தான் இருக்காரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம், இதை கேட்ட சும் சும் பாபியும், அப்பனா அவன் கூப்பிட்டானா நீ மேல போய் மேட்டர் பண்ண வேண்டியதானே அப்படி சொல்லும் போது, சி உங்களுக்கு எப்பயுமே இதே மாதிரி ஒரு விளையாட்டா போச்சு அப்படின்னு அவன் அங்கிருந்து போவாளா. உடனே இவளும், சே ஊருக்குள்ள ஒரு பையன் வந்தா விட மாட்டாளுகளே, அப்படியே கண்ணாலே எல்லாமே பண்ணிடுவாளுங்க அப்படின்னு இவங்க ஒரு மாதிரியா பேச, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, ஒரு புது கேரக்டரான இந்த ராணியோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க. அவளை பத்தினா அவளோட பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது, இப்ப அந்த இடத்துக்கு கமலா வருவாளா. அவளை பார்த்த உடனே, அட கமலா என்ன காலைல இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு இவன சொல்லனா, ஏய் உனக்கு அந்த சும் சும் பாபி தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும் போது, அவ்வளவுதான் நல்லா தெரியுமே, அவனா அவன் கூட ஓடிட்டாளா அப்படி சொல்லி கேட்கும் போது, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, அவனுடைய தம்பி ஒருத்தன் வெளியில ஊர்ல இருந்து வந்திருக்கான், பாக்குறதுக்கு அப்படியே வெள்ளக்கார மாதிரி இருக்கான் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல, இதை கேட்டா அவளும் ஆச்சரியப்படுவாளா. அது மட்டும் இல்லாத அவனை மாதிரி அழகான ஆளு இந்த ஊர்லயே கிடையாது, அவனை பார்க்கும் போதே எனக்கு செம்ம மூடாகுது தெரியுமா அப்படின்னு இவ சொல்ல, இதை கேட்ட ராணி என்ன சொல்லுவானா, அவ்வளவு அழகான பையனா அப்ப இப்பயே பார்த்தாகணும், சரி ஓகே நானும் ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு போயிட்டு அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கமலாவும் இல்ல இல்ல நானும் கூட வரேன் அப்படி சொல்லும் போது, ஏண்டி நீ தான் அவனை ஏற்கனவே பார்த்துட்டல அப்படி சொல்லும் போது, அதுக்கு இவளும், நான் பார்த்தா என்ன, நான் இன்னொரு முறை பாக்குறேன், அவனை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாவே இருக்கு அப்படி சொல்லிட்டு, இப்ப இவன் என்ன பண்ணுவானா, சரி ஓகே நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லி துணி மாத்துவாளா. இப்ப இவளும் அவளுக்கு துணி மாத்திட்டு இருக்கும் போது இந்த சீன் செமையாவே காட்டியிருப்பாங்க. கூட 2 பேரும் துணி மாத்திட்டு அப்படியே கிளம்பும் போது, வழியில 2 ரவுடி பசங்க அவங்கள நிப்பாட்டிட்டு, ஆமா எங்க நீங்க 2 பேரும் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வம்பு இழுக்க, அதுக்கு அந்த 2 பொண்ணுங்களும் அவனை ரொம்ப கேவலமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. உடனே இவங்களும், அவளை எங்கடா போறாளுங்க, இங்கதான் இருப்பாளுங்க, பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான்ல. இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அப்படியே பார்த்தனா சும் சும் பாபியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா சும் சும் பாபி இருக்க மாட்டாங்க, ஆனா இந்த முகேஷ் யார் கூட போன் பேசிட்டு இருப்பாங்க, பேசும்போது இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருப்பான் பாருங்க. இப்ப அங்க கமலாவும் ராணி வந்து அவன் பேசுறத கவனிச்சுட்டே இருக்கும் போது, ஆமா பாபி இல்லையா அப்படி சொல்லி கேட்க, அவனும் இங்கிலீஷ்ல பயங்கரமா சீன் போட்டுட்டு இருப்பானா, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் அவங்கள வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது, இப்ப இவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, ஏய் என்னடி இவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏண்டி நீ கவலைப்படுற, நான் தான் இருக்கேன் இல்லையா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் போக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு அவ சொல்லுவாளா. டைமுக்கு நம்ம சும் சும் பாபி இறங்கி வருவாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எங்களோட சைஸ்ல நாங்க ஜாக்கெட் கொடுத்தோம் அது வாங்கலாம்னு வந்திருக்கோம் அப்படி சொல்லும் போது, உன் சைஸை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா கிட்ட கேட்க, அவளும் அதுக்கு ஒரு சைஸ் சொல்லுவா பாருங்க. அதுக்கு சும் சும் பாபி என்ன சொல்லுவானா, உன் சைஸ் என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கமலாவும், ஆமாக்கா நான் என்னென்னமோ மருந்து சாப்பிட்டேன், கிரீம் எல்லாம் தடவி பார்த்தேன், ஆனா அது சின்னதாவே இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஏண்டி அதெல்லாம் மருந்து சாப்பிட்டா பெருசாகுமா, அதுக்கெல்லாம் ஆம்பளை பசங்க கை வச்சாதான் அது பெருசாகும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த நம்ம ராணி என்ன சொல்லுவோம்னா, அப்புறம் எனது ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சிலதெல்லாம் இயற்கையாகவே வரும், அதெல்லாம் நீ கண்டுக்காத, நான் சொல்றது கேளு, ஏதாச்சும் ஆம்பளைங்களை பார்த்து நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா அது பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்ப ராணி என்ன கேட்பானா, பாபி உங்களுடைய தம்பி இங்கிலீஷ்ல
பிச்சு உதறாரு. எங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசையா இருக்கு, உங்க தம்பி கிட்ட சொல்லி எங்களுக்கு சொல்லித்தர சொல்றீங்களா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமா உனக்கு எதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசை அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு அவர் ஃபாரின்ல இருந்து வந்தவரு, சோ அதனாலதான் நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசைப்படுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ராணி என்ன சொல்லணும், ஆமாக்கா எனக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசையா இருக்கு, உங்க தம்பிக்கு என்ன ஃபீஸோ அதை நாங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்துறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அவ்வளவுதானே ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இப்பயே அவனை கூப்பிடுறேன், உங்க முன்னாடியே அவன்கிட்ட நான் கேட்டுறேன், அவன் என்ன சொல்லன்னு பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முகேஷை கூப்பிடுவாங்க. முகேஷ் ஒரு நிமிஷம் இங்க வா அப்படி சொல்லும் போது, வரும்போதே அது பயங்கரமா இங்கிலீஷ் பேசிட்டு தான் வருவான். சொல்லுங்கக்கா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, ஒண்ணு இல்ல இவங்க 2 பேரும் உன்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசைப்படுறாங்க, சோ உன்னால கத்துக் கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவனா அட அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஈஸியாவே கத்து கொடுத்துறேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவங்க அக்காவும் நீ கத்து கொடுத்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு ஏத்த ஃபீஸ் அவங்க கொடுத்துருவாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே அவங்களும் சரி ஓகே அப்பனா நாங்க 2 பேரும் நாளைக்கு 3 மணி போல வரோம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்கள அங்கிருந்து கிளம்பும் போது, இப்ப பக்கத்துல இருந்த அந்த சும் சும் பாபி என்ன சொல்லுவானா, இங்க பாரு அந்த 2 பொண்ணுங்க என்ன பிளான் பண்ணிட்டு உன்கிட்ட கிளாஸ்க்கு வராங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா 2 பொண்ணுங்களும் ரொம்ப மோசமானவங்க, அதனால உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கோ அப்படி சொல்லும் போது, என்னக்கா இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க, நான் அவங்களோட மோசமானவன், சோ நான் அவங்கள பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராணி அவளோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது அவளும் ரொம்ப ரொமான்டிக்கா அப்படியே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாளா. உடனே அங்க பார்த்தனா இந்த முகேஷ் வரானா, அவனை பார்த்த உடனே அட முகேஷ் ஜி நீங்களா, அட உள்ள வாங்க எதுக்காக வெளியே நிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட, அவனும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆமா என்ன நீங்க இங்கெல்லாம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்க, அட நீங்க தானே உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க சொல்லி கூப்பிட்டீங்க, சோ அதை ஞாபகம் வந்தோடனே நான் உங்க வீட்டை தேடியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மார்க்கமா சொல்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு இங்க வரணும், நானே உங்க சும் சும் பாபி வீட்டுக்கு வந்திருப்பேன் இல்லையா அப்படின்னு இவ சொல்லும் போது, அட அப்படியெல்லாம் கிடையாது அங்க ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க, அது மட்டும் இல்லாத இங்கிலீஷ் கத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, சோ அது டிஸ்டர்பன்ஸே இருக்க கூடாது, அதனால தான் நான் உன் வீட தேடி வந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவளும் ஓ அப்படியா சரி ஓகே அப்படியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வந்த வேலை ஆரம்பிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு ஒரு மார்க்கமா இருப்பானா, அவ கிட்ட போய் பேசுறவன் டப்புன்னு அவளுடைய லிப்ஸ்ல கிஸ் கொடுக்க, அதுக்கப்புறம் என்ன அவளுக்கு அதை பிடிச்சி போக இவங்க 2 பேர் சேர்ந்து இங்க செம்மையாவே சம்பவம் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷமா இருக்குங்க, அந்த அளவுக்கு ஓப்பனாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேர் சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தனா இந்த ராணி இவ்வளவு நேரம் உட்காந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அவளுக்கு கனவு தெரிஞ்சிட்டு அவ என்ன சொல்லுவானா, அடச்சா என்ன இது இப்படி ஒரு மோசமான கனவா இருக்கு, ஆனா இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கு, இந்த கனவுல போயிட்டு யார் நம்மள டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது இவங்களோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அழுத்துவாங்க. அட யார் இது கண்ட நேரத்தை காலிங் பெல் அழுத்தி என்னுடைய அற்புதமான கனவு கலைச்சது, யாரு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ எழுந்து வரும்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு, அது நம்ம சீக்கிரமா பார்த்தலாங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.